திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. தினந்தோறும் நம்ம இறைவனிடத்தில் ஒரு 4 வரி பாடி ஆரத்தி பண்ண மனப்பாடம் பண்ணி வச்சுக்குங்க. இதெல்லாம் பாடுறது பெரிய விஷயம். செய்வினை தெய்வ செக்கிழ பெருமான் அருளியது. செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் 4ஆகும் விதித்த பொருள் எனக் கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்து அறிந்தார் தெய்வ செக்கிழார். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 11ஆம் திருமுறை பொன்வண்ண தந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார் கோயில் சிதம்பரம் தலத்தில் பாடியிருக்காரு. ஏற்கனவே 40 பாடல்களை நம்ம அந்த அந்தாதியிலேருந்து பாடிட்டோம். இன்னும் மீதி இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு வருவோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் படுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சிருக்கிறவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி இருக்கிற தெரியாதவங்களும் போய் பயனடையட்டும்னு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். எங்களுடைய பதிவை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். சாற்றுவன் கோயில் தலையும் மனமும் தவம் இவற்றால் ஆற்றுவன் அன்பெனும் நெய் சொரிந்தாற்றி அஞ்சொல் மலரால் ஏற்றுவன் ஈசன் வந்தென் மனத்தான் என்று எழுந்தலரே தூற்றுவன் தோத்திரமாயினவே இனி சொல்லுவனே சொல்லாதன கொழுநாவல்ல சோதியுட்சோதி தன்பேர் சொல்லா செவி மரம் தேறி தொழாத கை மண் திணிந்த கல்லாம் நினையா மனம் வணங்கா தலையும் பொறையாமல்ல அவயவம் தானும் மனிதர்க்கு அசேதனமே தனகுன்றாமாவையம் சங்கரன் தன்னருள் அன்றி பெற்றால் மனக்கு என்றும் நெஞ்சில் கடையா நினைவன் மது விரியும் புனக்கொன்றையான் அருளால் புழுவாகி பிறந்திடினும் எனக்கென்றும் வானவர் பொன்னுலகோடு ஒக்க எண்ணுவனே எண்ணம் இறையே பிழைக்கும் கொலாம் இமையோர் இறஞ்சும் தன் அம்பிரை சடை சங்கரன் சங்க குழையன் வந்து என் உள் நன்கு உறைவது அறிந்தும் ஒளிமாநிறம் கவர்வான் கண்ணும் உறங்காது இராப்பகல் எய்கின்ற காமனுக்கே. எவ்வளோ அழகான பொன்வண்ண தந்தாதிய வரிகளை பாருங்கள். இந்த அந்தாதினா 100 பாடல்கள். அந்த அந்தாதியிலேருந்து நாம் இப்போ 44 பாடல்களை பாடி முடிச்சிட்டோம். இப்போ இந்த 41லேருந்து இந்த 44 வரையும் படிச்சிருக்கோம். இதோட வரிகளை பார்ப்போம்.
எண்ணம் இறையே பிழைக்கும் கொலாம் இமையோர் இறைஞ்சும் தன் அம்பிரைச்சடை சங்கரன் சங்கக்குழையன். சங்கக்குழையன்னா அவருடைய காது அப்படி சொல்கிறார். சங்கக்குழையன் வந்து என் நன்கு உறைவது அறிந்தும் ஒளி மாநிறம் கவர்வான் கண்ணும் உறங்காது இராப்பகல் எய்கின்ற காமனுக்கே. எவ்வளோ ஒரு அருமையான தமிழில் அழகாக சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்திருக்காரு. இந்த பொன்வண்ண தந்தாதியை அனைவரும் கேளுங்க. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நட்போடு இருந்தவர். சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு போகிறாருன்னு சொன்ன உடனே கூடவே போனவர். அந்த நட்பு கைலாயத்துலேயும் போய் தொடரணும்னு ஓடினவர். சிவபெருமான் கேட்டார், உன்னை நான் வர சொல்லலையே அப்படின்னுட்டு. அப்படி இருந்தும் அவரை திருப்பி அனுப்பலை. இங்கேயே சுந்தரனுக்கு உதவியாக இரு அப்படின்னு சொல்லி தேவகணங்களுக்கு அப்படின்னுட்டு தலைமை பதவியை கொடுத்துட்டார். அந்த மாதிரி இறைவனுடைய மிக பெரும் கருணையை பெற்றவர் சேரமான் பெருமாள் நாயனார். பாணருக்கு யாழ் வாசிக்கிற அந்த பாணருக்கு செல்வத்தை கொடுக்க சொல்லி சிவபெருமான் சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட அனுப்பி விட்டார். அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்தவர். இவருடைய பாடலை நம்ம பாடினோம்னா நம்மளுடைய இல்லம் செழிக்கும், நம்மளுடைய உள்ளமும் செழிக்கும். ஏன்னா சிவபெருமான் கொடுக்கறதுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சவர். ஆகையினால இவருடைய பாட்டை யார் பாடுறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வறுமையை போக்குறதுக்கும் வளமான வாழ்வு கொடுக்கறதுக்கும் சிவபெருமான் ஓடி வருவார். தில்லை சிதம்பர நடராஜன். தனக்குன்றம் மா வையம் சங்கரன் தன்னருள் அன்றி பெற்றால் மனக்கு என்றும் நெஞ்சில் கடையான் நினைவன் மது விரியும் புனக்கொன்றையான் அருளால் புழுவாகி பிறந்திடினும் எனக்கென்றும் வானவர் பொன்னுலகோடு ஒக்க எண்ணுவனே. எனக்கு இந்த பிறவி விட்டா எந்த பிறவின்னா புழுவாக பிறப்பணும் தெரியல. அது உன்னுடைய கருணையாக இருந்ததுன்னா நான் தேவர்கள் யூக்கலாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். நீங்கள் என்னை புழுவாக பிறக்க வச்சா கூட அவருடைய கருணை இருந்தால் நான் அதை கூட தேவர்களாக நினச்சிக்குவேன் அப்படின்னு எவ்வளோ ஒரு தன்னடக்கத்தோடு சொல்கிறார் பாருங்க. சொல்லாதன கொழு நாவல்ல. இந்த சிவஞ்சொல்ல சொல்லாத நாவில்லை. சொல்லாதன கொழு நாவல்ல ஜோதியுட் ஜோதி தன் பேர் செல்லா செவி மரம் தேறி தொழாத கை. இந்த கையும் உடம்பும் மனசையும் எப்படி திட்டார் பாருங்க. சொல்லா செவி மரம் தேறி தொழாத கை மண் திணிந்த கல்லாம் நினையா மனம் வணங்கா தலையும் பொறையாம் அல்லா அவயம்தானும் மனிதர்க்கு அசேதனமே. இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? சிவபெருமான நினைக்காத மனமும் பார்க்காத கண்ணும் அவரை பற்றி கேட்காத இந்த காதும் இருந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு அழகாக துப்பிட்டார். சாற்றுவன் கோயில் தலையும் மனமும் தவம் இவற்றால் ஆற்றுவன் அன்பெனும் நெய் சொரிந்து ஆற்றி அஞ்சொல் மலரால் ஏற்றுவன் ஈசன் வந்தென் மனத்தான் என்று எழுந்து அலரே தூற்றுவன் தோத்திரம் ஆயினவே இனி சொல்லுவனே. பூஜை பண்ண உக்காந்தாருன்னா நடராஜருடைய சலங்க சத்தம் கேட்டாதான் பூஜை முடிஞ்சிடுச்சின்னு எழுந்திருப்பார். இல்லைன்னா இன்னைக்கு பூஜையில் ஏதோ குறைபாடு வந்துடுச்சின்னு சொல்லிட்டு உடைவாளை எடுத்து மாச்சிக்கலாம் உயிரை அப்படின்ட்டு முடிவு கட்டிடுவார். அந்த மாதிரி பண்ணும்போது தான் சிவபெருமான் ஓடியாந்து தடுத்தார். ஏப்பா நில்லுப்பா, சுந்தரனுடைய பாட்டை கேட்டுனே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து தடுத்து சுந்தரனுடைய நட்பை இவருக்கு ஏற்படுத்தி வச்சார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு புகழை பாடிக்கிட்டு வரோம். இதெல்லாம் கோயிலுக்கு போன அந்த 4 வரியை பாடுங்க. நம்ம வீட்டில் பூஜை முடிஞ்ச உடனே பாடுங்க. இந்த வரியை முதல்ல
சொன்னது சேக்கிழாருது பாடுங்கன்னு. இது நம்ம வீட்டில் பூஜை பண்ணி முடித்த உடனே பாட வேண்டிய பாடல். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், விளங்குக உலகமெல்லாம். இந்த சைவ நீதியில் இந்த உலகமே விளங்கணும்னு சொல்லி அருமையாக ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கார். இதையெல்லாம் பாடி மனமாற சிவபெருமானாண்ட உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. இனிதே நல்லது நடக்கும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சேர்மான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி.